திரு சுந்தர வரதராஜன் அவர்கள் நடந்து வந்த பாதை 11/11/1962 திரு டி ராமச்சந்திரன் மற்றும் கஸ்தூரி அவர்களுக்கு மூத்த புதல்வனாக விழுப்புரத்தில் பிறந்தார். அவரது தந்தையார் ஊராட்சி ஒன்றிய ஆணையராக அரசு துறையில் பல்வேறு மாவட்டத்தில் பணிபுரிந்ததால் அவரது படிப்பு ஊராக மாறி வந்து 7வது முதல் 11வது வரை திண்டிவனத்தில் உள்ள புனித அன்னாள் பள்ளியில் பயின்று PUC திண்டிவனத்தில் உள்ள கோவிந்தசாமி அரசினர் கல்லூரியில் சேர்ந்து முதல் மாணவனாக தேர்வு பெற்றார். உயர் படிப்புகள் பல்வேறு கல்லூரிகளில் கிடைத்தும், குறிப்பாக பல் மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைத்தும் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த ஆண்டு வருமானம் 8000க்கும் மேல் அவரது தந்தை பெற்று வந்ததால் உயர் வகுப்பினராக மாற்றப்பட்டதால் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் வேதியியலில் சேர்ந்து சில மாதங்களுக்கு பிறகு அந்த உத்தரவு திரும்ப பெற்றதால் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BSc அக்ரி 1981ஆம் ஆண்டு சேர்ந்து 1984 தேர்ச்சியும் பெற்றார். MSc அக்ரி படிப்பை மேற்கொள்ள கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்தது. வேளாண் பொறியியல் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் 1985-87 மதுரை வேளாண் கல்லூரியில் தேர்ச்சி பெற்றார். மதுரையில் படிக்கும் பொழுது பாடலிலும் மற்றும் இயல் இசை நாடகத்தில் கலந்து கொண்டு நாடகத்தில் முதல் பரிசும் பெற்றார். பிறகு 1987 ஜூலை திங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பணியை துவங்கினார். இவர் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் துறையை தொடங்க காரணமாகவும் இருந்தார். அத்துறையில் முதல் ஆசிரியராகவும் பொறுப்பேற்றார். 1991 புதுவையில் திருமணம் நடந்தேறியது. துணைவி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர். இத்தம்பதிகளுக்கு 1992 தீபக் என்கிற ஒரு மகனும் 1997ஆம் ஆண்டு தீபிகா என்ற மகளையும் ஈன்றெடுத்தனர். தன்னுடைய துணவியாரின் பெருமுயற்சியால் 1998ஆம் ஆண்டு கோவை வேளாண் கல்லூரியில் டாக்டர் பட்டமும் பெற்றார். தன்னுடைய துறையில் பல்வேறு புது திட்டங்களை கொண்டு வந்து, குறிப்பாக தொலைதூர கல்வி மூலம் PG டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், PG டிப்ளமா இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், டிப்ளமா இன் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற பட்டய படிப்புகளையும் கொண்டு வந்தார். 2004ஆம் ஆண்டு தான் சார்ந்த துறையில் சீரமைக்கும் பொருட்டு அதை வேறு துறையில் இணைக்க முடிவு எடுத்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி துறையை வலிமை மிக்கதாக மாற்றியும் காண்பித்தார். ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஆசிரியருக்கு தேவையான டீச்சிங், ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இவை மூன்றிலும் தனது முத்திரையை பதித்தார். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வாரத்திற்கு 25 முதல் 30 மணி நேரங்கள் வரை வகுப்புகள் எடுத்தார். மாணவர்களின் அறிவு மேம்பட பல்வேறு வேளாண் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அழைத்துச் சென்று மாணவர்களுக்கு கற்பித்தலில் பல்வேறு உக்திகளை பயன்படுத்தினார். அடுத்ததாக ஆராய்ச்சிக்காக பல்வேறு மத்திய மற்றும் மாநில அரசிடமிருந்து நிதி உதவி பெற்று, குறிப்பாக MHRD, NMPB, ICAR, ADOC, ICAR, NAIP, UGC, DBT, DST, MOFPI, தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன், TNSTST மற்றும் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் கவுன்சில், NABARD, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் பல்வேறு ஆராய்ச்சி பணிகளை திறம்பட செய்துள்ளார். இதுவரை 27 திட்டங்கள் நிறைவாக நடந்து முடிந்துள்ளன. அடுத்ததாக விரிவாக்கத்திலும் தனது முத்திரையை பதித்தார். உணவு பதப்படுத்துதல் துறையில் குறிப்பாக 245 பயிற்சிகளை 7 ஆண்டுகளில் சுமார் 2000 மகளிருக்கு இட்லி மாவு தயாரித்தல் போன்ற பயிற்சிகளை கொடுத்து அவர்களை தொழில் முனைவோராக மாற்றியும் காட்டியுள்ளார். 2004ஆம் ஆண்டில் அவரது கனவு திட்டமான சுய உதவிக்குழு முதல் முறையாக பல்கலைக்கழகத்தில் அமைத்து அதை திறம்பட செயல்படுத்தி பல்வேறு மாநில, அகில இந்திய அளவில் கான்பரன்சுகள் நடத்தி காட்டியதால் அமெரிக்காவில் உள்ள இன்டர்நேஷனல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மூலம் தெற்காசியாவில் சுய உதவிக்குழு பயிற்சிகளில் கலந்து கொண்டு நோபல் பரிசு பெற்ற டாக்டர் முகமது யூனஸ் அவர்களை டாக்காவில் சந்தித்தும் பேசினார். இன்றளவு கூட நிறைய சுய உதவி குழுக்களுக்கு ஆலோசகராகவும் உள்ளார். 2006 முதல் 2013 வரை அமெரிக்காவில் உள்ள மிக்கிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி மற்றும் கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து ஆண்டுதோறும் 30 அமெரிக்க மாணவர்கள் புதிதாக பயிற்சி பெற்று மிக்கிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஒரு சிறந்த அவார்டையும் பெற்றுள்ளார்.
கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டிடியூட் தலைவர் மூலம் ஒரு MOU பெற்று 3 ஆண்டு காலம் தண்ணீர் மேம்பாடு பற்றி ஒரு ஆராய்ச்சியும் மேற்கொண்டார். இதனால் சுமார் 1000 பள்ளி மாணவர்கள் பயனடைந்தனர். வேளாண் கல்லூரியில் 8 ஆண்டுகள் அசிஸ்டன்ட் ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆபீசராக பணிபுரிந்து பிறகு 5 ஆண்டு காலம் ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆபீசராக வேளாண் கல்லூரியில் பணிபுரிந்தார். 2013ஆம் ஆண்டு மிஸ்டர் ஷிர்தாஸ் மீனா இவரை கன்வீனராக யுனிவர்சிட்டி ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல்லில் நியமித்தார். 2017ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தின் முதல் டைரக்டரேட் ஆஃப் ட்ரெய்னிங் பிளேஸ்மெண்ட் ஆபீசராக பதவியேற்றார். அந்த ஆண்டு பல்கலைக்கழக வரலாற்றில் முதல் முறையாக 1548 மாணவர்கள் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் பதவி ஆணை பெற்று மாபெரும் புரட்சி ஏற்படுத்தினார். தொடர்ச்சியாக 2018 மற்றும் 2019 ஆண்டு மெகா ஜாப் ஃபேரை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். வேளாண் கல்லூரியில் டீனாக பதவியேற்ற பின்பு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றார். குறிப்பாக ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 2வது சனி மற்றும் ஞாயிறு அன்று வேளாண் முன்னாள் மாணவர்கள் கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்து 2022ஆம் ஆண்டு மிகச்சிறப்பாக நடத்தியும் காட்டினார். முதல் நாள் துறை வாரியாகவும், 2வது நாள் ஒட்டுமொத்த முன்னாள் மாணவர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து அழைத்து ஆன்லைனிலும் நடத்தி முடித்தார். முதல் முறையாக உழவர் தின விழாவிற்கு வேளாண் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் அவர்களை அழைத்து உழவர் தின விழாவும் நடத்தினார். முன்னோடி திட்டமாக வாட் நெக்ஸ்ட் விவசாய மாணவர்களுக்கு 2 நாள் திட்டமாக மாணவர்கள் வேலைவாய்ப்பு, கேம்பஸ் அப்ராட், தொழில் முனைவோர் பயிற்சி ஏற்படுத்தி சுமார் 2000 மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்டராக்ஷன் நடத்தி பல்வேறு இண்டஸ்ட்ரி மற்றும் அக்ரிபேஸ்ட் இன்ஸ்டிடியூட்டுகளை அழைத்து கலந்துரையாடலையும் நடத்தி முடித்தார். குறிப்பாக 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கேம்பஸ் கிரீன் என்கிற திட்டத்தின் மூலம் ஒரு மாணவர் ஒரு தென்னங்கன்று திட்டம் திரு கென்னடி என்கிற ஒரு தன்னார்வலர் மூலம் உதவி பெற்று நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் 3 ஆண்டு காலம் மரம் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார். AMIC அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் செல் ஒன்றை தன்னுடைய துறையில் தொடங்கினார். அக்ரிகல்ச்சர் கேண்டீன் பல ஆண்டு காலமாக துவங்கி ஒரே மாதத்தில் மூடிவிடுவார்கள். கடந்த ஆண்டு இறுதி ஆண்டு மாணவர்கள் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் புரோகிராம் திட்டத்தின் கீழ் முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி த ஸ்பாட் என்ற கேண்டீன் ஆரம்பித்து கடந்த 7 மாதங்களாக எல்லோராலும் போற்றும்படி நடைபெற்று வருகின்றது. வேப்ஸ் என்ற மதுரையை சார்ந்த NGO-உடன் இணைந்து DIAT டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் இன்புட் ட்ரேடிங் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட வேளாண் இடுபொருட்கள் கடை நடத்துவதற்கு உறுதுணையாகவும் இருந்தார். இதன் மூலம் பல்கலைக்கழகத்திற்கு கோடிக்கணக்கான வருமானத்தையும் ஈட்டிக் கொடுத்தார். மேலும் ட்வின்னிங் புரோகிராம் மூலம் 4 இடங்களில் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் கோர்சுகளை ஆரம்பிக்க உறுதுணையாகவும் இருந்தார். அவருடைய அயராத முயற்சியால் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் திட்டத்தை தமிழ்நாடு பப்ளிக் டிவைஸ் கமிஷன் எழுத அரசு அங்கீகாரமும் பெற்றுக் கொடுத்தார். இவரது சாதனையை முழுதாய் சொல்லிவிட இந்த நிகழ்ச்சி மட்டும் போதாது. வேளாண் மாணவர்களை உலக அரங்கில் உயர்த்தும் இவர் கனவுக்கு நாம் அனைவரும் கரம் கொடுப்போம். நன்றி.